ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிள் எஸ்கியூஎல் கொஷின் தான் சால்வ் பண்ண போகிறோம். கொஷின் நம்பர் வந்து 1179. கொஷின் நேம் வந்து ரீஃபார்மேட் டிபார்ட்மெண்ட் டேபிள். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு டேபிள் தந்திருப்பாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் டேபிளில் கொஞ்சம் காலம் நேம்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஐடி, ரெவென்யூ, மந்த் அப்படின்னு சொல்லி. நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த டிபார்ட்மெண்ட் டேபிளில் தந்த காலம் நேமை யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட் டேபிள் வந்து கிரியேட் பண்ணணும். அவுட்புட் டேபிளில் வந்து டோட்டலாக 13 காலம்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஐடி காலம் இருக்கும். மிச்சம் இருக்கிற 12 காலம்ஸ் வந்து 12 மந்த்ஸை டிபிக்ட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் மந்த்துக்கான ரெவென்யூவும் இந்த மந்த் காலமோட வர மாதிரி பண்ணணும். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் தந்திருக்காங்க. அந்த டேபிள்லையே ஐடி வேல்யூ, ரெவென்யூ வேல்யூ, மந்த் வேல்யூலாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இதுதான் அவுட்புட் டேபிள். அவுட்புட் டேபிளில் வந்து ஃபர்ஸ்ட் ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது. அதுக்கப்புறம் 12 செப்பரேட் காலம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு காலமும் மந்த்தை வந்து காட்டுறதுக்காக. இப்போது ஜான் ரெவென்யூனா ஜான்வரி மந்தோட ரெவென்யூவை காட்டுது. இப்போது ஜான்வரி ரெவென்யூ எடுத்துக்கோங்க. 8000 அப்படின்ட்டு இருக்குது. இந்த 8000 அப்படிங்கிற வேல்யூ என்னென்னா ஜான்வரி மந்தோட டோட்டல் ரெவென்யூவோட சம் அது. ஸோ ஜான்வரி மந்தோட ரெவென்யூ சம்மு தான் 8000. இந்த மாதிரி தான் இந்த ஃபுல் டேபிளும் இருக்கும். இப்போ ஒரு பர்டிகுலர் மந்த்துக்கு ரெவென்யூ வந்து வேல்யூவே இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம நல்லுன்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு தந்த கண்டிஷன். ஸோ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். எஸ்கியூஎல்லையே கேஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். இது கூட நம்ம அடிஷ்னலாக ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சம்மும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. ஓகே, இந்த பர்டிகுலர் லைனில் பாருங்கள். இப்போது டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருக்கிற மந்த் வேல்யூ ஜான். இந்த ஜானுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா ரெவென்யூ வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் இங்கே தந்திருக்கேன். சப்போஸ் அந்த இன்புட் வேல்யூ இந்த மந்த் ஜானுக்கு மேட்ச் ஆகலைன்னா நல்லுங்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லி தந்திருக்கேன். நம்மளுக்கு அவுட்புட் டேபிள் ஃபார்மேட்டில் வந்து ஜான் அண்டர்ஸ்கோர் ரெவென்யூன்னு தந்திருக்காங்க. ஸோ அதையும் நான் இங்கே வந்து அதே ஃபார்மேட்டில் ஜான் அண்டர்ஸ்கோர் ரெவென்யூன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இது டோட்டலாக சம் பண்ணுறதுக்காக நான் இங்கே சம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சம் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்லுன்னு இருந்துச்சுன்னா அது வந்து கன்சிடர் பண்ணாது. என்ன வேல்யூ இருக்கோ அது மட்டும் தான் சம் பண்ணும். அதனால சம் ஃபங்க்ஷனில் நல்லுன்னு வந்தாலும் அது கன்சிடர் பண்ணாது. இந்த ஒரு லாஜிக், இந்த ஜான்வரி மந்த்துக்கு நம்ம யூஸ் பண்ண லாஜிக் தான் ரெஸ்ட் ஆஃப் த 12 மந்த்ஸ்க்கும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதனால மொத்தமாக இது காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 12 மந்த்ஸ்க்கும் நான் போட்டுட்டேன். ஃபைனலாக நம்ம இது வந்து குரூப் பை அண்ட் ஆர்டர் பை பண்ணால் போதும். இதை ரன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. இப்போ ஆன்சர் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் கொஷினை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ கைஸ்.